ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் இந்த 2025 சேர்ந்த அகாடமிக் இயர் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இந்த சண்டேயில் ஆரம்பிச்சுட்டு அடுத்த வருஷம் பிப்ரவரி 22ஆம் தேதி வரைக்குமே கிளாஸஸ் இருக்குது. எல்லா பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் போட்டுட்டு கிளாஸஸ் எப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ இந்த அகாடமிக் இயருக்கு உண்டான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கோர்ஸ் வைஸாக யார் யாருக்கு என்னென்ன கிளாஸஸ் எப்போ நடக்குது, எங்கே நடக்குது, என்னென்ன பேப்பர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்ஏ தமிழ், பிஜியில் வந்து ஆர்ட்ஸில் எம்ஏ தமிழில் பொறுத்த வரைக்கும் நான் செமஸ்டர் பேட்டர்ன். உங்களுக்கு அந்த நான் செமஸ்டர் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 பேப்பர் இருக்குது. எம்ஏ இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஏ தமிழில் ஒரு 7 பேப்பர் இருக்குது. உங்களுக்கு உண்டான பேப்பர், அதேமாதிரி அதுக்கு உண்டான நேம், சப்ஜெக்ட் நேம், பாட பெயர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த பேப்பர் பேர் எல்லாமே ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா திரும்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு என்னென்ன பேப்பர் இருக்குது, சப்ஜெக்ட் கோடு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் அந்த டைமில் தேட வேணாம். ஸோ அதனால் இப்போ கரெக்டாக அந்த இதாக வச்சுக்கோங்க. இந்த ஒரு 7 பேப்பர் உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே LS1 அதில் ஆரம்பித்து NS7 வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 7 பேப்பர் இருக்குது. இந்த 7 பேப்பருக்கும் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த எம்ஏ தமிழை பொறுத்த வரைக்கும் திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அங்கே வந்து கிளாஸஸ் நடக்குது. பிசிபி சென்டர் திருச்சி. அதுமாதிரி தஞ்சாவூர், பெரம்பலூர், கரூர், புதுக்கோட்டை, மன்னார்குடி இவங்களுக்கு எல்லாமே எங்கெங்கே நடக்கும் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்னா பரத் காலேஜ் அதில் நடக்குது. அந்த பரத் காலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பகோணம், நன்னிலம், வேதாரண்யம், மயிலாடுதுறை, இந்த அரியலூர் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பரத் காலேஜ் தான் உங்களுக்கு பிசிபி சென்டர். அங்கே தான் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதேமாதிரி கிளாஸஸ் வந்து என்னென்ன கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 9 o'clock ஆரம்பித்து ஈவினிங் 5:30 வரைக்குமே நடக்குது. அது ஆல்ரெடி இன்றைக்கி ஒரு கிளாஸஸ் முடிஞ்சு, இன்றைக்கி முடித்ததுக்கப்புறம் அடுத்தது சப்ஜெக்ட் கோடுமே இருக்குது. 101, 102, 103, 104 அப்படியே இருக்கும். அடுத்து 105, 106 அப்படியே உங்களுக்கு ரேண்டமாக வரிசையாக வரும். ஒரு நாளைக்கு 4 சப்ஜெக்ட் வரும்போது உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். அப்படியே அது எல்லாமே ஃபுல்லாக ரொட்டீனாக நடக்கும். இந்த வாரம் உங்களுக்கு 101லேருந்து 104, அடுத்த வாரத்தில் வந்து 105, 106, அதுக்கப்புறம் 107, அது முடித்ததுக்கப்புறம் 101. இது மாதிரி உங்களுக்கு சர்க்குலேட்டடாக உங்களுக்கு வந்து சைக்கிளுக்காக அந்த கிளாஸஸ் நடக்கும். உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே நவம்பர் 9, அதாவது இன்றைக்கி ஆரம்பிச்சுட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி பிப்ரவரி 22ஆம் தேதி அடுத்த வருஷம் வரைக்குமே கிளாஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டைம் டேபிள் பார்த்துட்டு உங்களுக்கு கிளாஸஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எம்ஏ இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 5 பேப்பர் இருக்குது. 5 பேப்பருக்குமே கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வந்து எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. பிசிபி சென்டர். இந்த பிசிபி சென்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக எந்தெந்த பிசிபி சென்டருக்கு எங்கே வந்து கிளாஸஸ் நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. திருச்சி பிசிபி சென்டராக இருந்துச்சு அப்படின்னா தந்தை பெரியார் காலேஜும், தஞ்சாவூர் அந்த பரத் காலேஜும், அதுக்கப்புறம் நன்னிலம் இருந்துச்சா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் நன்னிலத்துலேயும், பெரம்பலூர் பிசிபி சென்டருக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் குரும்பலூர், அங்கேயும் பேப்பர் இந்த இதில் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் நடக்குது. ஸோ புதுக்கோட்டையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹச்எஸ் ராஜாஸ் காலேஜ், அதுமாதிரி கும்பகோணமாக இருந்தால் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கும்பகோணம், இங்கெல்லாம் கிளாஸஸ் நடக்குது. உங்களுக்குமே கிளாஸஸ் வந்து 9 o'clock ஆரம்பித்து 5:30 வரைக்குமே கிளாஸஸ் நடக்குது. உங்களுக்கும் கிளாஸஸ் வந்து நவம்பர் 9 ஆரம்பித்து பிப்ரவரி 22ஆம் தேதி வரைக்குமே கிளாஸஸ் இருக்குது. உங்களுக்கு மொத்தம் 5 பேப்பர் இருக்கிறதுனால மொதல் நாள் ஒரு 4 பேப்பருக்கு நடக்கும். அடுத்தது வந்து ஒரு 5 பேப்பர் 105 அந்த பேப்பர், அதுக்கப்புறம் 101, 102, 103 இது மாதிரி சைக்கிளிக்காக உங்களுக்கு வந்து கிளாஸஸ் நடக்கும். உங்களோட கிளாஸஸ் டைம் டேபிள் கொஞ்சம் பார்த்துக்குங்க டேட்டோட. உங்களோட சப்ஜெக்ட் கோடையும் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஏன்னா அந்த எக்ஸாம் அப்போ இது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். அடுத்து எம்ஏ ஹிஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா இதோட பிசிபி சென்டருக்கு எந்தெந்த பிசிபி சென்டரில் எங்கே கிளாஸஸ் நடக்குன்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கும் ஒரு 5 பேப்பர் இருக்குது. எம்ஏ ஹிஸ்ட்ரி உங்களுக்குமே எல்லாமே உங்களுக்கு இதுக்கு சொன்ன எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நான் செமஸ்டர் பேட்டர்னில் வரவங்க. நான் செமஸ்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம், அதுதான் நான் செமஸ்டர் பேட்டர்ன். உங்களுக்குமே பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி ஆரம்பித்து பிப்ரவரி 22 வரைக்குமே கிளாஸஸ் இருக்குது. ஸோ அதை நல்லா நோட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் எம்ஏ ஹெச்ஆர்எம் பொறுத்த வரைக்கும் திருச்சியில் தந்தை பெரியார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிசிபி சென்டர், அங்கே மட்டும்தான் கிளாஸஸ் நடக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை, கரூர், கும்பகோணம் இந்த இதில் இருக்க எல்லாத்துக்குமே அட்மிஷன் போட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தந்தை பெரியார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். எம்ஹெச்ஆர்எம், அந்த எம்ஏ ஹெச்ஆர்எம் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அந்த கோர்ஸ் சேர்ந்தவங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும்.
உங்களுக்குமே கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி இந்த மாதம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அடுத்த மாதம் அதாவது 22 வரைக்குமே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்குது. லாஸ்ட்டாக மாற்றி போட்டிருக்காங்க 9, 11ன்னு. உங்களுக்கு அடுத்த மாதம் வரைக்கும் அடுத்த வருஷம் இந்த 22 பிப்ரவரி வரைக்குமே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதனால் அதை பார்த்துக்கலாம். உங்களுக்குமே ஒரு 6 பேப்பர் இருக்குது. இந்த 6 பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா பேப்பரோட பேர் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் கோடோட இருக்குது. ஸோ இந்த எம்ஏ ஹெச்ஆர்எம் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களோட கிளாஸ் டீட்டெயிலை கொஞ்சம் கரெக்டாக வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்தது எம்ஏ எக்கனாமிக்ஸ். இந்த எம்ஏ எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா திருச்சியில் தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் கிளாஸஸ் வந்து நடக்குது. ஒரு சில கோர்சஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தந்தை பெரியார் ஈவிஆர் காலேஜ் தான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதையும் பார்த்துங்க. உங்களுக்கு எம்ஏ எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு 5 பேப்பர் இருக்குது. ஏற்கனவே 5 பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 101 சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து கோடு அந்த கோர்ஸ் கோடு வந்து பார்த்திங்கன்னா 101, 102, 103 இந்த பேப்பர் கோடு இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கதான் உங்களுக்கு சப்ஜெக்ட் கோடு. இந்த சப்ஜெக்ட் கோடை தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்போ ஆர்எம் சிஎன்எஸ் 1, 2, 3, 4, 5 இருக்குது பார்த்தீங்களா, அதான் சப்ஜெக்ட் கோடாக போடணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் நேம் இருக்கும். நீங்கள் அதாவது பேப்பர் நேமு நீங்கள் எழுதிக்கலாம். அந்த பிசிபி சென்டர் மற்ற எல்லா பிசிபி சென்டருக்கும் சேர்ந்து உங்களுக்கு எம்ஏ எக்கனாமிக்ஸ்க்கு உண்டான கிளாஸஸ் வந்து தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் கிளாஸஸ் நடக்குது. அது கிளாஸஸுமே உங்களுக்கு 9ஆம் தேதி 9 காலையில் ஆரம்பித்து ஈவினிங் 5:30 வரைக்கும் இருக்குது. கிளாஸஸ் வந்து நவம்பர் 9 ஆரம்பித்து பிப்ரவரி 22 வரைக்குமே கிளாஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எம்காம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் 2025 பேட்ச் இப்போ சேர்ந்த அகாடமிக் இயரில் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு மொத்தம் 5 பேப்பர் இருக்குது. இந்த 5 பேப்பருக்குமே வந்து கிளாஸஸ் வந்து 9ஆம் தேதி ஆரம்பித்து இந்த மாதம் 9 ஆரம்பித்து பிப்ரவரி 22 வரைக்குமே கிளாஸஸ் இருக்குது. ஏற்கனவே எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி கிளாஸஸ் டைம் இந்த டைம் தான். மார்னிங் 9 o'clock டு ஈவினிங் 5:30 வரைக்கும் இருக்குது. திருச்சி பிசிபி சென்டராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். அந்த திருச்சி பிசிபி சென்டர் அப்படிங்கிறது எதோட கவர் ஆகும் அப்படின்னா கடலூர், கரூர், பெரம்பலூர், வேப்பூர் இந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்களாம் தந்தை பெரியார் காலேஜ். தஞ்சாவூராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பரத் காலேஜ். அதேமாரி புதுக்கோட்டை, மன்னார்குடி, நன்னிலம், மயிலாடுதுறை இவங்க எல்லாத்துக்குமே எந்த காலேஜில் வந்து கிளாஸஸ் நடக்குன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்க்கு தந்தை பெரியார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்டானமஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடலூர் இந்த சரௌண்டிங் எல்லாத்துக்குமே திருச்சி பெரியார் காலேஜ் தான் கிளாஸஸ் நடக்கும். உங்களுக்கும் இது நான் செமஸ்டர் தான். உங்களுக்கும் கிளாஸஸ் 9ஆம் தேதி இந்த மாதம் ஆரம்பித்து 22 பிப்ரவரி வரைக்குமே கிளாஸ் இருக்குது. இப்போ எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 பேப்பர் இருக்குது. 5 பேப்பருக்கு உண்டான சப்ஜெக்ட் கோடுமே இருக்குது. கரெக்டாக நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கிளாஸஸ் கரெக்டாக அட்டன் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு கிளாஸஸ் 9 to 5:30 எல்லாமே ஃபுல்லாகவே சண்டேவாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த டேட்டை கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து எம்எல்ஐஸ் லைப்ரரி சயின்ஸ் மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேட்டிக் சயின்ஸ் அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் செமஸ்டர் உங்களுக்கு உண்டான கிளாஸஸ்மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் 9 ஆரம்பித்து பிப்ரவரி 22 வரைக்குமே கிளாஸஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்குது. நீங்கள் ப்ராஜெக்ட் பார்த்துக்கணும். பிடபிள்யூ அப்படிங்கிறது ப்ராஜெக்ட் ஒர்க் அந்த இதில் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் இருக்கும். ஏதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிக்கல் எதுவும் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுக்கு எம்எல்ஐஸ் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி நம்ம லைப்ரரி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸில் அந்த லைப்ரரி பிளாக்லேயே உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். ஸோ இன்க்ளூடிங் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் எல்லாமே இதே சென்டராக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதனால் எம்எல்ஐஸ் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டான பிசிபி சென்டர் பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் பாரதிதாசன் மெயின் கேம்பஸுக்கு இல்லை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ். பொலிட்டிக்கல் சயின்ஸ் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்கள் நான் செமஸ்டரில் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு ஃபுல்லாகவே கிளாஸஸ் எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தந்தை பெரியார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் கிளாஸஸ் நடக்குது. ஸோ நீங்கள் வந்து அங்கே அட்டன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அரியலூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கும்பகோணம் இந்த சரௌண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டான பிசிபி சென்டர் வந்து திருச்சி தான். இந்த திருச்சியில் தான் நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 5 பேப்பர் இருக்குது. அதுக்கு உண்டான சப்ஜெக்ட் கோட் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் நேம் இருக்குது. இதை கரெக்டாக நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்குங்க. கிளாஸஸ் எல்லாமே இந்த மாதம் 9 ஆரம்பித்து பிப்ரவரி 22 வரைக்குமே இருக்குது. எல்லா கிளாஸஸுமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் டேட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நவம்பரில் எப்போது டிசம்பரில் எப்போன்ட்டு மோஸ்ட் ப்ராபபிள் எல்லாமே உங்களுக்கு சண்டே கிளாஸஸ் தான் உங்களுக்கு வரும்.
மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் கிளாஸஸ் இருக்குது. அந்த கிளாஸ் ஒரு நாளைக்கு 4 ஹவர் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸாக இருக்குது அந்த கிளாஸஸ். அந்த கிளாஸ் டைம் அதுக்கப்புறம் டைம் டேபிள் கொஞ்சம் இதை வெரிஃபை பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த இதில் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்குமே தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தான் கிளாஸஸ் நடக்குது. இதுவுமே எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, பெரம்பலூர், நன்னிலம், கும்பகோணம் இந்த இதில் சேர்ந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே உங்களுக்கு உண்டான பிசிபி சென்டர் திருச்சி தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இங்கே தான் உங்கள் கிளாஸஸ் நடக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேப்பர் இருக்குது. அந்த பேப்பர் நேம் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் கோட் இருக்குது. உங்களுக்குமே கிளாஸஸ் வந்து நவம்பர் 9 ஆரம்பித்து பிப்ரவரி 22 வரைக்குமே கிளாஸஸ் இருக்குது. என்னன்னைக்கு எந்தெந்த கிளாஸஸ் அப்படிங்கிறத நீங்கள் அந்த கோடை வச்சு நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கலாம். அவங்களுக்கு ஆர்டர் படி தான் வரும். 101 ஆரம்பித்து அப்படியே சைக்கிளிக்காக ஒரு நாளைக்கு 4 ஹவருங்கிறப்போ அடுத்தடுத்து வரும். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நடக்க போகிற உங்களுக்கு அகாடமிக்கு உண்டான கிளாஸஸ். இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன வந்து பார்த்துட்டு கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பிஜியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ தமிழ், எம்ஏ ஹிஸ்ட்ரி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் லைப்ரரி சயின்ஸ், எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளாஸஸ் அந்த டைம் டேபிள் வந்திருக்கு. ஸோ இந்த டைம் டேபிள் படி உங்களுக்கு கிளாஸஸ் இந்த ஷெட்யூல் படி நடக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கங்க. இல்லை ஏதாவது டவுட் ஏதாவது மற்றது எதுவும் விட்டு போயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த 2025 ஏற்கனவே வாட்ஸ்அப் குரூப் ஏற்கனவே இருக்குது. இப்போ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 2025 இந்த அகாடமிக் இயருக்கு சேர்ந்த பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அதோட லிங்க் அதில் போட்டிருக்கோம். சப்போஸ் யாரும் வில்லிங்காக இருந்தால் அதை சேர்ந்துக்குங்க. என்ன பர்பஸ் அப்படின்னா ஏதாவது இது ரெலவெண்ட்டாக எக்ஸாம் ரெலவெண்ட்டாக என்ன ஒரு நியூஸ் வந்தாலும் அதில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்கன்னா அதை சேர்ந்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.